Hello aspirants, welcome back to our 40 days challenge. This is day 11 of 40 day challenge. நம்ம successfully 10 days complete பண்ணிருக்கோம், which is very happy for me. ஓகேவா, இதே மாதிரி 40 days நம்ம கம்ப்ளீட்டா கொண்டு போவோம். வாட் இட் எவர் என்ன நடந்தாலும் சரி 40 day challenge கண்டிப்பா நம்ம கம்ப்ளீட் பண்ணியே தீருவோம். ஓகேவா, சைட் பை நம்ம ரிவிஷனும் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம ரிவிஷன் செஷனும் போயிட்டு இருக்கு. அண்ட் இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா, phrasal verbs வந்து இப்பெல்லாம் எனக்கு ஓகே 10 days படிச்சிருக்கோமா, திருப்பி ரிவிஷன் பண்ணும்பொழுது லைக் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ரிவிஷன் எனக்குமே பண்ணவே ரொம்ப கஷ்டமா இருக்கு, மறந்தா மாதிரியும் இருக்கு நிறைய. ஸோ அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்னைக்கு செஷனுடைய கடைசியில வந்து இன்னைக்கு நம்ம என்ன phrasal verb படிக்க போறோமோ அந்த படிச்சோமோ, ஓகேவா, இன்னைக்கு எந்த phrasal verbs வந்து நம்ம படிச்சோமோ அந்த phrasal verbுக்கான MCQs கொண்டு வந்திருக்கேன். ஓகேவா, லைக் ஒரு ஃபில்லர் மாதிரி கொண்டு வந்திருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஓகேவா இருந்துன்னா சொல்லுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அது நம்ம idioms and phrasesக்கும் அண்ட் vocabularyக்கும் வந்து என்ன பண்ணலாம், இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நம்ம 11th டே சக்ஸஸ்ஃபுல்லான 11th டேக்கான செஷன் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இங்கிலீஷ்காக ஒரு சின்ன மோட்டிவேஷன் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். குவான்ஸ் ரீசனிங், ஓகேவா, குவான்ஸ் ரீசனிங் வந்து இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு வந்து மார்க்ஸை கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு கான்செப்ட் லேர்ன் பண்ணுறீங்கன்னா அந்த கான்செப்டை வந்து இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்கள் எடுக்கிற மார்க் டெஸ்ட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி உங்களுக்கு 1 மார்க் 2 மார்க் வந்து என்ன பண்ணலான்னா பூஸ்ட் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக. ஓகேவா, அதுவே ரீசனிங் எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் நீங்கள் வந்து ஒரு என்ன சிலாஜிசம் ஓகே, சிலாஜிசம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் சிலாஜிசம் நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிட்டீங்கன்னா சிலாஜிசமில் இருக்க ஒரு அந்த கான்செப்ட் அப்ளை பண்ணி இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு 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 1 to 2 மார்க்ஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஓகேவா, அதுவே இங்கிலீஷ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு கான்செப்ட், அதுக்கப்புறம் வொக்காபுலரி, idioms and phrases, phrasal verb, அதுக்கப்புறம் கான்செப்ட் ஓரியன்டான கொஷின்ஸ் லைக் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், பேராஜம்பிள்ஸ், இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் லேர்ன் பண்ணிங்கன்னா தான் உங்களுடைய மார்க்ஸ் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, கிராஜுவலாக இன்ஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. இப்போ நீங்கள் 10 எடுக்கிறீங்கன்னா இங்கிலீஷை கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க, அதாவது செஷன்ஸ் டெய்லி செஷன்ஸ் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் எடுத்தீங்களா மட்டும்தான் உங்களுக்கு வந்து மார்க் இம்ப்ரூவ் ஆகும். லைக் 10 இப்போ 30க்கு ஃபார் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் 30க்கு நீங்கள் ஒரு 10 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 10 days நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு 12 to 15 இன்க்ரீஸ் ஆகும். 1 month கன்சிஸ்டண்ட்டாக கான்செப்ட், vocabs, idioms and phrases, phrasal verbs plus exam oriented questions, ஓகேவா, இது எல்லாமே சால்வ் பண்ணீங்கன்னா 1 monthல உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டே கிடைக்கும் ஃபார் ப்ரிலிம்ஸ். ஓகேவா, அதுவே மெயின்ஸ்னா இன்னும் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் இங்கிலீஷ். எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னா, இங்கிலீஷ் எனக்கு ஓகே, நான் வந்து இங்கிலீஷை இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறதுக்கு குவான்ஸ் ரீசனிங்கில் சால்வ் பண்ணி குவான்ஸ் ரீசனிங்கில் மார்க் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுவேனே அப்படி சொல்லுவீங்க. பட் மேஜராக கிளியர் பண்ண நிறைய பேர், ஓகேவா, கஷ்டப்பட்டு இங்கிலீஷை லேர்ன் பண்ணி கிளியர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இங்கிலீஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷை வச்சு தான் நிறைய எக்ஸாமில் ஃபில்ட்ரே பண்ணுவாங்க. ஓகேவா, இங்கிலீஷை வச்சு தான் ஃபில்டரே பண்ணுவாங்க, ஏன்னா அவங்களுக்கே தெரியுது இங்கிலீஷ் நம்மளுக்கு வராதுன்னு சொல்லிட்டு. ஓகேவா, ஸோ இங்கிலீஷை வச்சு ஈஸியாக ஃபில்டர் பண்ணிடுவாங்க. ஒரு எஸ்பிஐ கிளர்க்காக தெரியல, எஸ்பிஐ செக்ஷனல் கட் ஆஃப் அவ்வளோ பார்க்க முடியாது. ஐபிபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், குவான்ஸ் ரீசனிங்கில் இருக்க செக்ஷனல் கட் ஆஃபை விட இங்கிலீஷுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. குவான்ஸ் ரீசனிங் வந்து ஒரு 8, 9 வைக்கிறாங்கன்னா அந்த இடத்துல இங்கிலீஷுக்கு வந்து 12, 15 வைப்பாங்க. ஓகேவா, ஸோ அதுலேயே நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃபில்டர் பண்ணிடுவாங்க. இன்ஃபேக்ட் எக்ஸாம் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து கொஞ்சம் டஃப்பாக வச்சு நம்மளால் மார்க் எடுக்க முடியாமல் போச்சுன்னா நம்மளால் ப்ரிலிம்ஸே கிளியர் பண்ண முடியாது. இன்னும் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், OICL, NIACL, NICL, இந்த மாதிரி இன்சூரன்ஸ் எக்ஸாம் which is very high paying job. Okay, high paying job compared to IBPS PO or RRB PO, இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இவங்களோட AO எக்ஸாம்ஸ்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ப்ளஸ் வந்து ஹை பேயிங். ஓகேவா, ஸோ பே அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து இதோட கம்பேர் பண்ணும்பொழுது நல்லாவே இருக்கும். ஓகேவா, அதனால தான் எல்லாருமே எக்ஸாம்ஸ் கிளியர் பண்ணிட்டாலும் IBPS PO, SBI PO இந்த மாதிரி எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டாலும் அடுத்தது AO ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டார்கெட்டாக. ஓகேவா, ஒன்ஸ் ஒரு இடத்துல பிளேஸ் ஆகிட்டு AO ஃபிக்ஸ் பண்ணுறாங்க டார்கெட். ஆனால் அந்த மாதிரி AO எக்ஸாம்ஸில் இங்கிலீஷ் ப்ரிலிம்ஸில் செக்ஷனல் கட் ஆஃபே 20 இருக்கும். ஓகேவா, ஸோ இங்கிலீஷ் வந்து இப்படி ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது எக்ஸாம்ஸில். நிறைய பேர் வந்து குவான்ஸ் ரீசனிங் தர இம்பார்ட்டன்ஸ் இங்கிலீஷுக்கு தர மாட்டேங்கிறீங்க.
இங்கிலீஷுக்கு அந்த குவான்ஸ் லிஸ்டிங் தர இம்பார்ட்டன்ஸை கொடுத்தீங்கன்னா உடனே இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது. கிராஜுவலாக உங்கள் ரிசல்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நானுமே இங்கிலீஷில் வீக்கான பர்சன் தான். பட் ஒன்ஸ் நான் இங்கிலீஷில் வந்து இன்ட்ரெஸ்ட்டை கொண்டு வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் லேர்ன் பண்ணேன். நானுமே ஸ்டார்டிங்கில் 10-15 என் சக்ஸஸ் ஸ்டோரியிலே நான் சொல்லியிருப்பேன். 10-15 தான் நான் இங்கிலீஷ் என்னென்னா இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருந்தாலும் ஸ்டார்டிங்கில் டெஸ்ட் போடும்போது எனக்குமே 10 to 15 தான் வந்து இது மார்க்கே. நானாக கிராஜுவலாக இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்து நியூஸ் பேப்பர், எடிட்டோரியல், அதுக்கப்புறம் வந்து லைக் ப்ராக்டிஸ் வக்காப்ஸ் இதெல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணதுனால தான் எனக்குமே நல்ல ஸ்கோர் ப்ரிலிம்ஸ்லேயும் சரி மெயின்ஸ்லேயும் சரி வந்துச்சு. இப்போ நான் ஒரு 1 month பிரேக் எடுத்துட்டேன். ஓகேவா, 1 month நியர்லி ரிசல்ட் வந்ததுலேருந்து நான் வந்து ஒரு 1 month பிரேக் எடுத்துட்டேன். நான் இன்னைக்கு டெஸ்ட் போட்டால் எனக்கு ப்ரிலிம்ஸ்லேயே வந்து லைக் ஒரு 20+ கூட மார்க் வர மாட்டேங்குது. 15 to 18 இதுக்குள்ளே தான் மார்க் வருது. ஸோ ஒரு குட்டி பிரேக் எடுத்ததுனால என்னாலுமே பண்ண முடியாது. ஸோ கன்சிஸ்டன்சி தான் இல்லை மேட்டர். ஓகேவா, கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. ஓகே, இந்த ஒரு குட்டி மோட்டிவேஷனோட நம்ம செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வித்தவுட் எனி டிலே நம்ம செஷனுக்குள்ளே போகலாம். ஓகே aspirants, this is day 11 of idioms and phrases. idioms and phrases day 11 பார்க்கறதுக்கு முன்னாடி அபெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடியம் பார்த்தோம்ல, டு பி ஆன் தி அபெக்ஸ், ஐ திங்க் ஸோ. இந்த இடியம்க்கான சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா, ஓகே. இன்னைக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸில் என்ன பார்க்க போறோம்னா, ஃபர்ஸ்ட் cry for the moon, to desire the unattainable. to desire the unattainable. ஓகேவா, cry for the moon means to desire the unattainable. ரொம்ப ரொம்ப அன்அட்டைனபிளான விஷயங்களுக்காக நம்ம டிசைர் வைப்போம்ல, நம்ம ஆசைப்படுவோம்ல, அதுதான் வந்து cry for the moon. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் யூ ஆர் crying for the moon. ஓகேவா, இது மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ அதாவது கிடைக்கவே கிடைக்காத விஷயத்துக்காக நீ என்ன பண்ற, ஆசைப்பட்டுட்டு இருக்க. இப்போ இங்கேருந்து இங்கே உட்காந்துட்டு நம்ம மூணுக்கு போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறது வந்து எப்படி ஒரு அன்அட்டைனபிள், இப்போதைக்கு அன்அட்டைனபிளான டிசைர் தானே. ஸோ அதனால cry for the moon means to the unattainable, to decide the unattainable. Okay, cry over the spilled milk. ஓகேவா, regret in vain for what cannot be undone. ஓகேவா, இப்போ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க, பட் ஸ்டில் வந்து அதை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் அதை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருந்தா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவோம். இதுக்கப்புறம் அந்த எக்ஸாமை நம்மளால போய் திருப்பி அப்கமிங் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் கொடுக்க முடியும். ஃபெயில் ஆகிட்டுமே உட்காந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் என்னன்னா cry over spilled milk. ஓகேவா, regret in vain for what cannot be undone. Don't cry over the spilled milk. Money is invested will not get refunded. ஓகேவா, ரீஃபண்ட். ஓகேவா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒன்று எதுக்காச்சும் ஒன்று புக் பண்ணுவோம், பட் போக மாட்டோம். நம்மளுக்கு தெரியும் அது ரீஃபண்ட் ஆகாதுன்னு தெரியும், ஆனால் போகவும் முடியாது. நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். ஸோ நம்மளுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதையே நினைச்சு கவலைப்படக்கூடாதுல்ல, கவலைப்படுவோம்ல, கண்டிப்பாக படுவோம். அந்த மாதிரி கவலைப்படுறது பேர் தான் என்னன்னா cry over spilled milk. ஓகேவா, ஓகே. cut a sorry figure to give a poor show. I don't want to cut a sorry figure on my first interview. means ஒரு மாதிரி ஒரு புவர் அப்பியரன்ஸை வந்து என்னால் வந்து கொடுக்கறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா cut a sorry figure. I don't want to cut a sorry figure means ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவில் வந்து ஒரு மாதிரி புவர் அப்பியரன்ஸ் வந்து நான் கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்றதான் என்னென்னா cut a sorry figure. cut both ways. Getting both advantages and disadvantages. எல்லா விஷயத்துலையுமே வந்து both advantages and disadvantages இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாபே எடுத்துக்கலாம். பிஓவாக இருந்தால் நிறைய பேர் இருக்கும், பட் ஸ்ட்ரெஸ் நிறையவே இருக்கும். கிளர்க்காக இருந்தால் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும், நம்மளுடைய பே வந்து ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியாக இருக்கும், பேவும் கம்மியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அந்த மாதிரி தான் இல்லை அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் getting promotion cut both ways as I'll get increased salary but I have to stay away from my family. ஓகேவா, getting increment அது வந்து salary நம்மளுக்கு அதிகமாக தந்தாலும் ஃபேமிலியை விட்டு ரொம்ப தள்ளி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ both disadvantages and advantages. cut both ways. cut no eyes to fail to convince someone. I don't care who are you. I cut no eyes with me. It cut no eyes with me. ஓகேவா, அதாவது வந்து ஒருத்தவங்களை கன்வைன்ஸ் பண்ண முடியாமல் போகிறத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா டு ஃபெயில் டு கன்வைன்ஸ் சம் ஒன்.
creature comforts means luxurious. ஓகேவா? They'll all appreciate for creature comforts of this hotel. ஓகேவா? அவங்க வந்து அந்த ஹோட்டலில் இருக்க லக்ஸுரியஸ்னஸை பார்த்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க அப்படின்றாங்க. curry favor to seek to win with favor by gift or flattery. ஓகேவா? அதாவது வந்து ஒருத்தவங்களை ஐஸ் வச்சே காரியத்தை சாதிச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் என்னதுன்னா curry favor. he brought her some flower hoping to curry favor with her. ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஃப்ளவர் வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஐஸ் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதுதான் இந்த சென்டென்ஸ். ஸோ curry favor மீன்ஸ் ஏதாச்சும் கிஃப்ட் அந்த மாதிரிலாம் கொடுத்து ஒருத்தவங்களை வந்து அவங்களுக்கு ஃபேவராக மாற்றிக்கிறது. அதுதான் வந்து என்னதான் curry favor. cheek by jowl. ஓகேவா? வெரி க்ளோஸ் இன்டிமேட், வெரி க்ளோஸாக இருக்கிறது. she and her family have to live cheek by jowl with these people. இந்த பீப்புளோட க்ளோஸாக வாழ்ந்து ஆக வேண்டிய சுச்சுவேஷன் தான் அவங்களுக்கு இருக்கு அப்படின்றத வந்து என்னன்னா cheek by jowl, அதாவது வெரி க்ளோஸ். ஓகேவா? ஓகே. catch a straw to accept help and support even from the insignificant. ஓகேவா? to accept help and support even from the insignificant. A drowning man will catch at a straw. ஓகேவா? அதாவது வந்து ஏதோ ஒன்றில் வச்சு அதாவது வந்து அது நம்மளுக்கு ஃபுல்லி சிக்னிஃபிகண்ட்டாக நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா தெரில, பட் ஸ்டில் அதை வச்சு நம்ம பொழைச்சிக்கிறோம்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதை வச்சு நம்ம வாழ்கிறோம் அப்படி சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து கேட்ச் அ ஸ்ட்ரா. ஏதோ ஒன்றை பிடிச்சி நம்ம வாழ்கிறது. ட்ரானிங் மேன் வில் கேட்ச் அ ஸ்ட்ரா, அதாவது வந்து ரொம்ப கஷ்டப்படுறவனுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்கும். அதுதான் வந்து இதோடைய மீனிங். cry wolf, go give false alarm. The boy had cried wolf so many times that when he was actually sick nobody believed. அதாவது வந்து சும்மாவே நம்மளுக்கு நார்மலாக அதாவது இதில் வந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம், எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டே இருப்போம். ஆனால் எக்ஸாக்டாக நம்மளுக்கு உடம்பு சரியாத போது நம்மளை யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இவன் எப்படியும் சும்மா தான் சொல்ல போகிறான், அப்புறம் எதுக்கு நம்ம இவனை கேர் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டு உண்மையாக சொல்லும்போது நம்மளை யாருமே கேர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த cry wolfனா ஒரு போலியாக ஆக்ட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஓகே. டே 11க்கான இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ் முடிஞ்சது. எல்லாமே ஆல்மோஸ்ட் அந்த இடியம்கான மீனிங் மாதிரியவே தான் ரிலேட் ஆச்சு. ஸோ கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃப்ரேசல் வெர்புக்கு போவோம். ஓகே. ஃப்ரேசல் வெர்ப் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா come up with, produce or create. come up with means produce or create an idea or plan. ஓகேவா? ஒரு ஐடியா இல்லைனா பிளானை வந்து ப்ரொடியூஸ் ஆர் கிரியேட் பண்ணுறது. she came up with a great proposal for the new advertising campaign. ஓகேவா? she came up with a great proposal for the new advertising campaign. come with means include. ஏதாவது ஒன்று இன்க்ளூடடாகவே வரும், கூடவே வரும் அப்படி சொல்லுவாங்கல்ல. the computer system doesn't come with the printer. ஸோ next count in means include. அது வந்து இன்க்ளூட் பண்ணிக்கிறது, இதையும் சேர்த்து கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவாங்கல்ல. இன்க்ளூட் பண்ணிக்கிறது count in means include அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. did you count expenses in எக்ஸ்பென்சஸையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்னு கேட்குறது. கவுண்ட் ஆன் மீன்ஸ் டிபெண்ட் ஆர் ரிலே ஆன். யாரையாவது டிபெண்ட் பண்ணுறதோ ஆர் யாரையாவது ரிலே ஆகிறதோ, யார் மேலேயாவது ரிலே ஆகிறதோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கவுண்ட் ஆன்னு சொல்லுவாங்க. யூ கேன் ரியலி கவுண்ட் ஆன் சாரா. ஓகேவா? நீ அவளை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம் அப்படின்றாங்க. கவுண்ட் அவுட் மீன்ஸ் எக்ஸ்க்ளூட். Count out means what? Exclude. You can count James out. He hates playing poker. ஓகேவா? அவனை வந்து நீ எக்ஸ்க்ளூட் பண்ணிடலாம், அவனுக்கு இந்த கேம் வந்து பிடிக்காது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் வந்து count up means add. count inனாலும் in means include பண்ணிக்கிறது. include. ஓகேவா? count in means include. அதுவே count up means add பண்ணிக்கிறது. எல்லாத்தையுமே ஓவரால் சேர்த்து ஆட் பண்ணிக்கிறது. ஓகேவா? கவுண்ட் த சேஞ்சஸ் ஆப் அண்ட் சி ஹவு மச் வி ஹேவ். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இது ரெண்டுத்துக்குமே ஒரே மீனிங் தான் வருது, இன்க்ளூட் அண்ட் ஆட் பண்ணுறது. பட் ஸ்டில் சிமிலர் சேஞ்சஸ் உள்ளே இருக்குது. ஓகேவா? மொத்தமாக ஓவரால் சேர்த்து ஆட் பண்ணுறது, ஓவரால் எல்லாமே சேர்த்து ஆட் பண்ணும் பொழுது நம்ம வந்து கவுண்ட் அப் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதையும் இன்க்ளூட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லிக்கலாம்னா கவுண்ட் இன் சொல்லிக்கலாம். ஓகேவா? கட் டவுன், கிராஸ் ஓவர் மீன்ஸ் ட்ரா
a line through something, eliminate. Okay va, draw a line through something or eliminate. Why did you cross my name out of the list? Okay va, eliminate பண்றது இல்லனா அவங்க நேம் நம்ம ஒரு கோடு போட்டு அவங்கள ரிமூவ் பண்ணுவோம்ல. ஸோ லிஸ்ட்ல ஒரு நேம் இருக்கும், அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுவோம்ல. ஸோ அதுதான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா கிராஸ் அவுட். கிராஸ் அவுட் இஸ் நேம், கிராஸ் அவுட் இஸ் நேம் அப்படி சொல்லுவாங்களே. ஸோ அதுதான் வந்து என்னன்னா கிராஸ் அவுட். ஓகேவா. கட் டவுன். கட் டவுன் மீன்ஸ் டிக்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் சம்திங். கட் அவுட் மீன்ஸ் டிக்ரீஸ் த அமௌண்ட் ஆஃப் சம்திங். யூ ஈட் டூ மச் ஃபேட், யூ நீட் டு கட் டவுன். ஓகேவா. யூ நீட் டு கட் டவுன் ஃபேட், அதாவது சுகர் கன்சம்ஷனை வந்து கட் டவுன் பண்ணும் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ நான் வந்து சுகர் டயட் இருக்க போறேன் அப்படி சொல்லி சுகரை வந்து கட் டவுன் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த வேர்ட் தான் இது, கட் டவுன். கட் இன் மீன்ஸ் இன்ட்ரப்ட். ஓகேவா. கட் இன் மீன்ஸ் யாராச்சும் ஒரு குரூப்ல பேசிட்டு இருப்பாங்க, நம்ம இன் பிட்வீன்ல போய் இன்டரப்ட் பண்ணி பேசுவோம்ல. ஸோ அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா கட் இன், இன்டரப்ட். ஷி சடன்லி கட் இன் அண்ட் டெலிவர் த நியூஸ். ஓகேவா. ஷி சடன்லி கட் இன் அண்ட் டெலிவர் த நியூஸ். நெக்ஸ்ட் கட் ஆஃப். கட் ஆஃப் மீன்ஸ் இன்டரப்ட் சம்ஒன் வைல் தே வேர் ஸ்பீக்கிங். ஸோ கட் இன் ரெண்டுமே, கட் இன் கட் ஆஃப் ரெண்டுமே வந்து இன்டரப்ட் சம்ஒன் வைல் தே வேர் ஸ்பீக்கிங் தான், இன்டரப்ட் தான் ரெண்டுத்துக்குமே மீனிங். கட் இன் அண்ட் கட் ஆஃப் ரெண்டுத்துக்குமே வந்து ஒரே மீனிங் தான், இன்டரப்ட். ஓகேவா. she cut him off before he said something he would regret later. ஓகேவா. ஓகே, இதுவும் ஒரு இன்டரப்ட் மீனிங் தான் வரும். ஓகே ஆஸ்பிரன்ஸ், டே 11க்கான ஃப்ரேசல் வெர்ப்ஸ் முடிஞ்சுது. வொக்காபுலரி பார்ப்போம். வொக்காபுலரிக்கு வந்து சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ண ஒரு வேர்ட் கொடுக்கலாம், ஆல்ரெடி பார்த்தது. என்ன வேர்ட் கொடுக்கலாம்? எஸ்டர்டே பார்த்தது. எஸ்டர்டே இல்லை, டே ஆஃப்டர், அதாவது முன்னாடி நாள் கொடுத்தது, டே பிஃபோர் எஸ்டர்டே. என்ன வேர்ட் கொடுக்கலாம்? எக்ஸோடஸ், அது அதுக்கு முன்னாடி கொடுத்த வேர்ட்ல. ஓகே ஓகே, deprived. ஓகே, deprived. டிப்ரைவ்டு ஆமாம், டிப்ரைவ்டு வந்து 10th டே ஆஃப் சேலஞ்சில் தான் நம்ம கொடுத்தோம். ஸோ டிப்ரைவ்டுக்கான சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஓகே, நம்ம இன்னைக்கான வொக்காபுலரி ஸ்டார்ட் பண்ணுவோம். எகிட்டேட்டட். எகிட்டேட்டட் மீன்ஸ் ட்ரபிள்ட் இன் மைண்ட், டிஸ்டர்ப்ட் அண்ட் அப்செட். ஓகேவா. டிஸ்டர்ப்ட் அண்ட் அப்செட். எகிட்டேட்டட் மீன்ஸ் ட்ரபிள் இன் மைண்ட். எகிட்டேட்டட் மீன்ஸ் ட்ரபிள்ட். ஓகேவா. ட்ரபிள்ட் அதாவது கொஞ்சம் அப்செட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன். he is been agitated by விட்னஸிங் தட் ஆக்சிடென்ட் டுடே ஆன் ரோட். ஓகேவா. அந்த ஆக்சிடென்ட்டை பார்த்ததுலேருந்து அவனுக்கு ஒரு மாதிரி மைண்டில் ஒரு ட்ரபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ எகிட்டேட்டட் பை விட்னஸிங் தட் ஆக்சிடென்ட் டுடே ஆன் ரோட். நெக்ஸ்ட் எலைட். Elite means the richest, most powerful, best educated, best trained group in a society. Elite membership தெரியும்ல, லைக் ரொம்ப பவர்ஃபுல்லான ரிச்சஸ்டான பர்சனுக்கு தான் வந்து எலைட் மெம்பர்ஷிப்பில் கொடுப்பாங்க. ஸோ அதை அட்டென்ட் பண்ணுறவங்க தான் எலைட் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா. இன் திஸ் கண்ட்ரிஸ் ஒன்லி த எலைட் கேன் அஃபோர்ட் அண்ட் எஜுகேஷன் ஃபார் தேர் சில்ட்ரன். இந்த கண்ட்ரியில் வந்து எலைட்டானவங்களுக்கு தான் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும், அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் contravention. The act of contravening or violation. ஓகேவா. Several laws in contravention of the constitution were passed and he kept himself aside. ஓகேவா. நிறைய லாஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த லாஸ்ல இருந்தாலாம் வந்து அவனை வந்து அசைடா வச்சிருக்கான் அப்படின்ற மீனிங். ஓகேவா. ஆக்ட் ஆஃப் கான்ட்ரவென்ஷன், வயலேஷன். ஓகேவா. ஓகே. Remuneration means payment for work or service. Remuneration, நான் பண்ண ஒர்க்குக்கான remuneration. ஓகேவா. He may receive such remuneration as the council think reasonable. அதாவது அந்த கவுன்சிலுக்கு ரீசனபிளா இருக்க பேவை தான் அவன் வந்து வாங்கியிருக்கான் அப்படின்ற மீனிங். ஓகேவா. Pallid, deficient in color or vain. Pallid means deficient in color or vain. Pallid means ரொம்ப ஃபேடா ஆகியிருக்க கலர் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப ஃபேடா இருக்க விஷயம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்டோரிஸ்லாம் பார்க்கும்பொழுது ஃபேஸ் ஆஃப்டர் த டெத் ஆஃப் அவர் ஹஸ்பண்ட் her face லுக்ஸ் பேலிட் அப்படின்னா அவங்க ஃபேஸ் வந்து ரொம்ப டல்லா இருக்கு, ரொம்ப எப்படி சொல்றது, ஒரு மாதிரி ரொம்ப டல்லான ஃபேஸ் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாவல்ஸ்ல எல்லாம் இருக்கும். ஓகேவா. ஸோ பேலிட் மீன்ஸ் டெஃபிஷியன்ட் இன் கலர், வெயின். திஸ் ப்ராடக்ட் இஸ் டூ மச் பேலிட். Untoward means difficult to guide, manage or work with. Untoward means difficult to guide, manage or work with. She was very untoward her new job. Toward means
அதோட இணைஞ்சு அது கூடவே அப்படி சொல்லுவாங்கல்ல, அலாங், டுவார்ட்ஸ், அதை நோக்கி அப்படின்னு சொல்லிட்டு மீனிங் வரும்ல. அதுவே அன்டுவார்ட்னா அதுலேருந்து விலகி இருக்கிறது. ஓகேவா? டிஃபிகல்ட் டு கைட், மேனேஜ் ஆர் ஒர்க் வித், அதோடவே வந்து மேனேஜ் பண்ண முடியாமல் இருக்கிறதா வந்து என்னன்னா அன்டுவார்ட். ஃப்ளூரி, move quickly in a busy or agitated way. busy or agitated way. இப்போதான் நம்ம agitated பார்த்தோம். agitated ஓட மீனிங் என்னன்னு நம்ம சொன்னோம். troubled in mind, disturbed, ரொம்ப ஒரு disturbed வேல வந்து மூவ் ஆகிறது தான் வந்து என்னன்னா ஃப்ளூரின்னு வாங்க. the flurry of words left before she could temper them. ஓகேவா? the flurry of words left before she could temper them. ஓகேவா? அவங்கள கோபப்படுத்துக்கு முன்னாடி அவ வந்து ரொம்ப எப்படி சொல்றது, ரொம்ப ஸ்பீடா வெறுப்புக்குரிய வார்த்தைகளை வந்து யூஸ் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப ஸ்பீடா ஹேஷ்டியா. ஓகேவா? ரொம்ப ஸ்பீடா யூஸ் பண்ணா அப்படி சொல்ற மீனிங். ஓகேவா? நெக்ஸ்ட் cascade. cascade means a process whereby something, typically information or knowledge, is successively passed down. Her cascaded hair down around her shoulder. அதாவது வந்து cascade ஒன்றும் இல்லை, ஃப்ளோ ஆகிறது, ஃப்ளோவா இப்படி ரொம்ப தூரம் ஃப்ளோ ஆகிறது, இதுக்குள்ள அது ரொம்ப தூரம் பாஸ் ஆகிறதா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்கேட் ஆஃப் ஹேர்னா ரப்பன்சலுக்கு இருக்கும் பாருங்க, ரொம்ப கேஸ்கேட் ஆஃப் ஹேர், ரொம்ப லைனா. அண்ட் கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் படிக்கும் பொழுது ஒரு ஸ்டோரி பார்த்துருப்போம். ஐ திங்க் சப்ளிமெண்ட்ரியில் வரும்னு நினைக்கிறேன். கிறிஸ்மஸ் கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்காக கிஃப்ட் கொடுப்பாங்க, இன்னொரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்காக ஹஸ்பண்ட் கிஃப்ட் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட்காக ஒய்ஃப் கிஃப்ட் பண்ணுவாங்க. அப்போ அவங்க கேஸ்கேட் ஆஃப் ஹேர், அவங்க ஹேரை கம்பேர் பண்ணும்பொழுது கேஸ்கேட் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேர் பண்ணுவாங்க. அதாவது ப்ரௌன் கேஸ்கேட் ஆஃப் ஹேர் அப்படின்னு சொல்லி கம்பேர் பண்ணும்பொழுது அவங்க ஹேர் வந்து ரொம்ப ஃப்ளோவா ஃபுல்லா, அதாவது அவங்க லெக் வரைக்கும் இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு கிஃப்ட் பண்றதுக்காக அந்த ஹேரை கட் பண்ணி கிஃப்ட் பண்ணுவாங்க, ஹேரை கட் பண்ணி சோல்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காசு வச்சு அவங்க ஹஸ்பண்ட் ஒரு பிளாட்டினம் வாட்ச் சம்திங் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேஸ்கேட் மீன்ஸ் ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஃப்ளோவா பாஸ் ஆகக்கூடியது தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேஸ்கேட் அப்படின்னுவாங்க. நெக்ஸ்ட் ஹால்ட். ஹால்ட்னா நமக்கே தெரியும், டு ஸ்டாப் மூவிங் ஆர் டூயிங் சம்திங் ஆர் ஹேப்பனிங். ஹால்ட் பண்றது. ஓகேவா? the car came to a halt and then started to roll forward. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் scant means barely sufficient or adequate. barely sufficient means insufficient. scant means insufficient. scarce means scant equal to scarce. ஓகேவா? அதாவது insufficient தான் இதோடைய மீனிங். food was scant supply, was in scant supply. ஓகேவா? food was in scant supply. ஓகே aspirants, day 11 of 40 day challenge வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த டே 11ஓட phrasal verb மட்டும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு நான் சொல்லியிருந்தேன்ல. இந்த phrasal verbக்காக நான் சில MCQs மாதிரி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்கேன். உங்களால வந்து ரீகால் பண்ண முடியுதான்னு பாருங்க. ஓகேவா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். She was speaking when he suddenly dashed and started giving his opinion. ஓகேவா? She was speaking when he suddenly dashed and started giving his opinion. ஸோ இந்த இடத்துல ஃபில்லருக்கு வந்து நம்ம phrasal verb யூஸ் பண்ணியிருக்கோம். எந்த phrasal verb வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபில் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு 5 seconds டைம் தரேன். ஓகே. She was speaking when he suddenly dashed and started giving his opinion. இதுலயே தெரியுது ஒரு இன்டரப்ட் நடக்குது. ஓகேவா? She was speaking when he suddenly interrupt. ஸோ interrupt அப்படின்ற வேர்டுக்கான phrasal verb இங்கே எது? ஓகேவா? நம்ம கீழேருந்து போவோம். look after, put off, counted on, came with, cut in. ஓகேவா? ஓகே, ஐ திங்க் came with, அப்புறம் cut in, counted on, put off, looked after, இந்த எல்லா phrasal verbs நம்ம பார்த்துருக்கோம். அதாவது நம்ம கிளாஸ்ல நம்ம இந்த 10 days challengesல இது எல்லா phrasal verbs நம்ம பார்த்துருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்த்தது வந்து கட்டின்ல தான் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா இன்டரப்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு பார்த்த கட்டின் தான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் ஏ தான் வந்து உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். என்ன இதுல ஹைலைட் ஆக மாட்டேன். சரி, ஓகே, ஆப்ஷன் ஏ தான் உங்களுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், this laptop dash a free antivirus subscription for 1 year. ஓகேவா? this laptop dash a free antivirus subscription for 1 year. ஸோ உங்களுடைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்கு. எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும்னு பாருங்க. ஓகே, runs into, turns up, counts on, comes with, cuts in. ஓகேவா? ஸோ this laptop dash a free antivirus subscription for 1 year. அதாவது இன்க்ளூட் ஆகி வருதா?
இதோடவே சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்றாங்களா? சேர்ந்து வரும். இன்க்ளூட் மீன்ஸ் இதோடவே சேர்ந்து வரும் அப்படின்னு சொல்ற மீனிங் வந்து எந்த ஃப்ரேசல் வெர்ப் கூட வரும்? எந்த ஃப்ரேசல் வெர்ப்புக்கு வரும்? ஸோ comes with this laptop comes with a free antivirus subscription for 1 year is the correct answer. ஓகேவா? ஓகே, தேர்ட் ஒன் போலாம். You can always dash your best friend in times of trouble. You can always dash your best friend in times of trouble. So இதுக்கான phrasal verb எதுன்னு பாருங்க. ஓகே, யூ கேன் ஆல்வேஸ் டேஷ் யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னா நம்ம எப்பயுமே எங்கே போவோம்? ஏதாச்சும் ப்ராப்ளம்னா யாரை டிபெண்ட் பண்ணுவோம்? யாரை கூப்பிடுவோம்? நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டை தானே கூப்பிடுவோம் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிளில். ஸோ இந்த இடத்துல ரிலே ஆன் ஆர் டிபெண்ட் அப்படின்ற மீனிங்கான ஃப்ரேசல் வெர்ப் தான் இங்கே ஃபில் பண்ணோம். எந்த மீனிங் எந்த ஃப்ரேசல் வெர்ப் வந்து இந்த இதை ஃபில் பண்ணணும்னு பாருங்க. டேக் ஓவர், கவுண்ட் அவுட், count with, come with, count on. இந்த அதாவது இந்த தேர்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும். இது வந்து ஒரு ஹோம்ஒர்க்காக நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு செஷனில் 11th டே கம்ப்ளீட் பண்ணுறோம். அண்ட் இந்த மாதிரி நியூவாக ஃபில்லர்ஸை நான் கொண்டு வந்திருக்கேன், எக்ஸாம் ஓரியன்ட் ஃபில்லர்ஸ். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்க்கும் வொக்காபுலரிக்குமே எங்களுக்கு ஒரு 1 or 2 கொண்டு வாங்க மேம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்கள். இங்கிலீஷை ரெகுலராக படிங்க. நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், இங்கிலீஷ்ன்றது இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மார்க் தராது. பட் இங்கிலீஷ் தான் அங்கே ஒரு மேஜர் ஸ்கோரிங் பார்ட். ஓகேவா? இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு மார்க் தராது, பட் ஸ்கோரிங் பார்ட் அண்ட் இம்பார்ட்டண்ட்டாக உங்களை ஃபில்டர் பண்ணி வெளியே அனுப்பக்கூடிய ஒரு பார்ட். இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அண்ட் பிஓ எக்ஸாம்ஸாக இருக்கட்டும், மெயின்ஸ் எக்ஸாம்ஸ்லேயும் வந்து கட் ஆஃப் அதிகமாக வச்சு உங்களை வெளியே தூக்கி போடணுன்னா இங்கிலீஷை யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகே ஆஸ்பிரண்ட்ஸ், ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக படிங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ண முடியாமல் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நம்ம சேனலில் தாராளமாக நீங்கள் சொல்லலாம், தாராளமாக பார்க்க சொல்லலாம். நம்ம எப்படி யுனைட்டடாக 11 டே சேலஞ்சை வந்து அக்செப்ட் பண்ணி 11 டேஸாக நம்ம ட்ராவல் பண்ணுறோமோ அதே மாதிரி 40 டேஸாக நம்ம ட்ராவல் பண்ணுவோம். கன்சிஸ்டண்ட்டாக படிப்போம், நம்மளும் வந்து நிறைய எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணுவோம். Okay aspirants, okay, thank you for watching, thank you for your time, thank you aspirants.